ஆசை தோசை தமிழரை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? வெஜ்ஜு பிரியாணி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸு ஒரே ஒரு வெங்காயம். ஓகேங்களா? இதை நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி அலசி போடுங்க உருளைக்கிழங்கு. ஏன்னா அதில் வந்து மாவு வரும், அப்படியே போடாதீங்க. ஓகேங்களா? வந்து எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், எப்பவும் போல் வந்து நம்ம பச்சரிசி தான் ஊற வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது நான் வந்து எல்லாமே காய்கறி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஓகே, அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தான் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வாங்க சாப்பாடு வந்து தாளிக்கலாம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாப்பாடு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு டபரா வச்சுருக்கேன். டபரா சொல்லலாம், ப்ளஸ் வந்து குண்டானும் சொல்லலாம், அது அவங்கவுங்க விருப்பம். இப்போ வந்து இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கலாம், அதை சேர்த்துக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பட்டை, கிராம்பு புரிஞ்சிச்சு. ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பீஸு சேர்க்குறேன் பச்சை மிளகா. ஏன்னா நம்ம 2 டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கோம், அதனால் காரம் கம்மியாக இருந்தாலே போதும். அதனால் 3 பச்சை மிளகா. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன், அதனால் வந்து இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா வதக்கிட்டுங்க. ஓகேங்களா? இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பீன்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீதம் வந்து நம்மக்கிட்ட உருளைக்கிழங்கு இருக்குது, தக்காளி இருக்குது, அதுவும் வந்து அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா இதுலேயே வதக்கணும். வதக்கிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கல் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுவே காரம் வந்து போதுமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே வந்து நம்ம 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? இதுவே காரம் போதும். அப்படி பத்தலைன்னா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் வந்து சேர்த்துக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட பச்சை சோம்பு இருக்குங்களா, அது வந்து அரைச்சி வச்சுருக்கோம், மிக்சியில் போட்டு பொடி பண்ணி, அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளேவர் சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், இதில் வந்து நம்ம எல்லாமே ஆல்ரெடி சேர்த்தாச்சு. மிளகா பொடி, அப்புறம் வந்து சோம்பு எல்லாமே சேர்த்தாச்சு. காய்கறி வந்து இந்த அளவுக்கு நல்லா குக்காக இருக்குது, தெரியுதுங்களா? எப்பவும் சொல்கிற மாதிரி தான், இதில் 2 டம்ளர் அரிசி போட்டோம்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி வைக்கணும். ஸோ இப்போ வந்து நான் இதில் 2 டம்ளர் அரிசி போட்டேன்னா ப்ளஸ் வந்து 4 டம்ளர் அளவுக்கு இதில் வாட்டர் சேர்க்க போகிறேன். இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு டம்ளருங்க. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் டம்ளர், இது வந்து 3வது டம்ளர், 3rd டம்ளர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபைனல் 4th டம்ளர். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இது இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரைஸை போட்டுட்டு சும்மா கலர்னிங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். காரம் போதுமாக இருக்குது, உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறம் அரிசி சேர்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், அரிசியும் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா? அரிசி ஏற்று அதை சேர்த்துலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துலாம். அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. மறுபடியும் சொல்கிறது தான், சும்மா கலராதீங்க, உடையும். உப்பு காரம் வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே
இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஓகே, அவ்வளோதான். எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து தட்டு போட்டு 10 நிமிஷம் கழிச்சு மூடிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஒரு தம் போட்டு 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து இது மாதிரி சைடில் பண்ணுங்கள், எடுத்தோடனே நடுவில் வந்து பண்ணாதீங்க. சாதம் வந்து உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது எடுத்து விட்டேதாங்க என்ன இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலுக்கும் கீழுக்கும் நல்லா கலரி விட்ருங்க. மேலே இருக்கிற சாதம் வந்து அடியில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தண்ணி பாருங்கள், எப்போ சொல்கிற மாதிரி 1க்கு 2 தான். அதாவது வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி போடுறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. ஓகேங்களா, சாதம் பாருங்கள் உடையாமல் நல்லா சூப்பராக வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே டம்ளர், அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக சுவையான வெஜ்ஜு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு ஃபேமிலியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. ஓகே பாய்.